Hi friends, welcome to Advertisements TV. இது உங்கள் சமையல் நேரம். இன்னைக்கு நம்ம சமையல் நேரம் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா கேரட் அல்வா. கேரட் அல்வா ரொம்ப ஈஸி. அந்த ஈஸியான அல்வாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு இப்போ ஒரு 1/4 கிலோ கேரட் நான் எடுத்துர்க்கேன். அதை நம்ம இப்போ துருவி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1/4 லிட்டர் மில்க்கு, ஏலக்காயை நான் நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதை துருவி வச்சுருக்க கேரட்டை அதில் போட்டுக்கோங்க. நிறைய பேர் கேரட் அல்வா செய்யும்போது சரியாக வேகலை, அந்த பதம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ குக்கரில் வச்சு லைட்டாக 2 விசில் விட்டோம்னா நல்லா அது குழஞ்சி கேரட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். கேரட் துருவினதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு 1/4 லிட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். பால் இதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம இது மாதிரி இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏலக்காய், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடயே ஒரு 3/4 டம்ளர் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மில்கே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியால் மூடி வச்சுட்டு மறக்காமல் விசில் போட்டுருங்க. ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும், அதுலேயே நல்லா அது வெந்துடும். சவுண்டு வந்தோடனே கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சவுண்ட் இல்லைன்னா 2 சவுண்ட் விட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் கூட திராட்சையும் முந்திரியும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, ரொம்ப கருக விடக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் 3/4 வாசி அளவு நான் சர்க்கரை எடுத்து, அது ரொம்ப பெரிய சர்க்கரையாக இருக்கங்காட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கிறேன். அப்போ நல்லா பவுடர் ஆகிக்கும். அதனால இப்போ அதை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் போயிடுச்சு, வெயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஏலக்காவோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம முதல்லே முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம். அந்த பேனில் நம்ம இப்போ வேக வச்சுருக்க கேரட்டையும் மில்க் இதெல்லாம் நம்ம சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகவே இது வேகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளறிக்கிறீங்க. சுகர் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட
ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து சுண்ட விடுங்க. ஏன்னா நம்ம பாலும் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் இது. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண கிடையாது. இது வந்து நல்லா சுண்டணும். சுண்டுற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். வேணுன்னா நீங்கள் நெய் இது கூடயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கலர் பவுடரும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்ம கேசரியெல்லாம் செய்யும்போது கேசரி பவுடர் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, கலர் பவுடர், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுவே கேரட்டே வந்து ஒரு அழகான கலராக தான் இருக்கும். நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும் அந்த கலர். அதனால் நீங்கள் கலர் ஆட் பண்ண வேணாம். இது நல்லா இப்போ சுண்டிட்டு இருக்குது. சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி பரிமாறி சாப்பிட்லாம். நல்லா சுண்டி வருது. லைட்டாக நெய் விட்டு இப்படி கிளறிக்கோங்க. நல்லா சுண்டணும். பொதுவாகவே கேரட் வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கேரட் அல்வா செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு அசத்துறீங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் நம்ம சுண்ட விடுறோம். பாருங்கள். இனி நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்லாம். வாவ், நல்லா முந்திரி, திராட்சை, கேரட் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாவ், நம்ம ஐபிள்ஸ் டிவி பார்க்குற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி. உங்களுக்கு நடிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கா? நம்ம சேனலில் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து ஆக்டர்ஸ்லாம் நிறைய தேவைப்படுறாங்க. உங்களுக்கு அந்த திறமைகள் இருந்ததால் கீழே இங்கே வந்துட்டு இருக்க ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் திறமைகளை எங்கள் ஐபிள் டிவி மூலமா நீங்கள் நிரூபிக்கலாம். அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது கூட உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எதையாவது கவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஐபிள்ஸ் டிவியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தயவான கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஐபிள்ஸ் டிவி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன்.